அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள். இன்று ஆண்டிப்பட்டி அருகிலே உள்ள தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகிலே உள்ள எம் சுப்புலாபுரம், அதாவது மறிக்குண்டு சுப்புலாபுரம் என்ற இடத்திலே குடிகொண்டிருக்கும் சத்குரு ஸ்ரீ பிரம்மா குரு பூஜைக்காக வந்திருக்கும். சத்குரு ஸ்ரீ பிரம்மா விநாயகர் கோயில். இங்கே தான் ஸ்ரீ பிரம்மா ஜீவ சமாதியாக ஒரு 11 நாள் மட்டும் சமாதியாக இருந்து அப்புறம் விழித்தெழுந்தார். சரி, அதை எப்படின்னு பார்க்கலாம். சிவமயமே கருவறை, ஐயாவுடைய கருவறை. சத்குருவுடைய போட்டோ, கருவறை. ஐயா சத்குருநாத அவர்கள் ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டம் நடுவப்பட்டி என்ற கிராமத்திலே பிறந்து ஞானி சித்தராகி, ஞானம் கைவரப்பட்டு சித்தராகி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகிலே உள்ள எம் சுப்புலாபுரம், அதாவது மறிக்குண்டு சுப்புலாபுரம் என்னும் ஊரில் வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார். இது என்னன்னு பார்க்கலாம். அம்பாள் சன்னதி, காளியம்மன் சன்னதி. சாதுக்களுக்கு, சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் வழங்கப்படுகிறது. இதை போர்வை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்தர் சாதுக்களுக்கெல்லாம் போர்வை கொடுத்துருக்கிறாரு. போர்வை வாங்கிறதுக்காக சாதுக்கள் கூட்டம் பாருங்க, எத்தனை பேர் வஸ்திர தானம் பண்ணியிருக்காங்க. குரு பூஜைக்கு ஆயிரக்கணக்கான சாதுக்கள் சன்னியாசிகள் கூடுவார்கள். இந்த பக்கம் ஒரு கழி, அந்த பக்கம் ஒரு கழி. மயில்சூர் வரைக்கும் கேட்டு எல்லாம் நின்று இருக்குமா கூட்டம் நிறையா இருக்குது. அசோகம்பட்டியில் 5000 பேர் 2000 பேர் வருவாங்க. அது கரெக்டாக எல்லாருக்கும் கரெக்டாக லைனில் போயிட்டு இதில் சில சாதுக்கள் ஏமாற்றி வாங்குறாங்க. அடிச்சுட்டு சேர்த்துருவான். நல்ல குவாலிட்டியான பொருள் தான் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பொருள் வாங்கிட்டாங்க. சுப்புலாபுரம் வந்தால் சத்குருநாதர் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அதில் ஹைலைட்டான அற்புதம் என்னன்னா, மண்ணுக்கடிகள், பூமிக்கடியில், பூமியில் குழி வெட்டி பூமிக்கடியில்
தியானத்தில் அமர்ந்து மேலே பலகை வைத்து மூடி மண் போட்டு நவதானியங்களை விதைத்துவிட்டு தண்ணீர் தெளிக்க சொன்னார். இப்படி 11 நாட்கள் தண்ணீர் தெளித்து விடுங்கள். அந்த நவதானிய பயிர் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று அர்த்தம் என்று சொல்லி 11ஆவது நாள் ஒரு மூலிகை சாறு அரைச்சி கொடுத்துவிட்டு அந்த மூலிகை சாத்தை என் உடலிலே தடவி 108 குடம் தண்ணீர் குளிர்ந்த நீர் ஊற்றுங்கள், அந்த சமாதியிலிருந்து விழித்தெழுவேன் என்று சொன்னார். அதன்படி 11 நாட்கள் ஐயா மண்ணுக்கடியில் பூமிக்கடியில் தியானத்தில் சமாதி நிலை கொடி இருந்து விட்டார். மேலே நவதானிய செடிகள்லாம் முளைத்து வந்துவிட்டது. அவர் சொன்னபடி 11ஆவது நாள் சமாதியை பிரித்து அந்த அவர் கொடுத்த மூலிகை சாகை அவர் உடலிலே வைத்து 108 குடம் தண்ணீர் வைக்கும்போது அவர் விழித்தெழுந்து விட்டார். அதோடு மட்டுமில்லாமல் பல அற்புதங்களை அந்த ஊரில் நிகழ்த்தியுள்ளார். மழை இல்லாமல் ஒரு முறை பஞ்சத்தில் மக்கள் வாடியபோது ஒரு தனவந்தர் மழை பெய்ய சொல்லுங்கள், சாமிக்கு சக்தி இருந்தால் மழை பெய்ந்தால் நான் அவருக்கு குரு பூஜை விழா நடத்துகிறேன் என்று சொன்னார். அதன்படி அன்று இரவில் பலத்த மழை பெய்து முடித்தது. அவர் கூறியபடி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் வருடம். அந்த ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு குரு பூஜை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே சாதுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாது சன்னியாசிகளுக்கு முதலில் அன்னதானம் கொடுக்கிறார்கள். அதன் பிறகுதான் பொதுமக்கள் அன்னதானத்தில் கலந்து கொள்கிறார்கள். இது ஐயாவுடைய வாக்கு. இதேபோல் இவர் இங்கு அந்த 11 நாள் சமாதி நிலை கூடி குரு பூஜை நடத்திவிட்டு வருடம் இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பழனி சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஊட்டி சென்று அங்கு இதேபோல் சமாதி அமைத்து அங்கும் குரு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. பிறகு திருவானைக்காவல் அங்கும் இதேபோல் சமாதியிலிருந்து மீட்டு அங்கும் குரு பூஜை விழாவுடன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மகானின் பூஜையில் நீங்களும் ஒரு முறை கலந்து கொண்டு அருள் பெறும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக வெள்ளியங்கிரி சென்று அங்கு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டதாக வரலாறு.